ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் 2ஆம் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள், நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தைக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. வணக்கம். பின்பு சாலமோன் ஏதோம் நாட்டின் கடற்கரை நகர்களான எசியோன், கெபேருக்கும் ஏலத்துக்கும் சென்றார். ஈராம் கப்பல்களையும் கடல் வல்லரசையும் தம் பணியாளர் பொறுப்பில் சாலமோனிடம் அனுப்பி வைத்தார். அவர்கள் அரசர் சாலமோனின் பணியாளர்களுடன் ஓவியருக்கு சென்று அங்கிருந்து 18,000 கிலோகிராம் பொன் கொண்டு வந்து அவரிடம் கொடுத்தார்கள். ஓகே, இதில் ரெண்டு நான் சொன்ன இந்த ஓஃபியர் என்று சொல்ல அந்த ஒரு செய்திக்காகத்தான் இந்த பகுதியை வாசிக்க நினைத்தேன். இதில் கெபேர் மற்றும் ஏலாத் இன்றைக்கும் நீங்கள் எய்லாத்துக்கு போனீங்க அப்படின்னாக்க அது ஒரு துறைமுக நகரம். துறைமுக நகரம் எய்லாத்து ரொம்ப அழகாக இருக்கும். பக்கத்துலேயே ஒரு பகாய் பார்க் கூட இருக்கும், பகாய் டெம்பிள் கூட இருக்கும். அந்த இடத்துல நம்ம போனோம்னாக்க ரொம்ப ரசித்து பார்ப்போம். அந்த எய்லாத்தில் போனோம்னாக்க நம்ம கடலில் டைவ் அடிக்கலாம், டைவிங்க்கெலாம் ஷெக்கல்ஸ் கொடுத்துட்டு நம்ம டைவ் அடிக்கலாம். இப்போ ஆனால் தெரிஞ்சு போகணும், நீச்சல் தெரிஞ்சு போகணும், இல்லைன்னா வரமாட்டோம். அப்புறம் அதுன்னு போகலாம். எய்லாத் அந்த காலகட்டத்தில் சாலமோனுடைய காலகட்டத்திலே துறைமுக நகரமாக இருந்துச்சு. இஸ்ராயல் மக்கள் கடலில் வழியாக பயணம் செய்ய ரொம்ப பயப்பட்டாங்க. கலிலேய கடற்கரையில் இயேசு கடல் மீது நடந்து வரும்போது ஐயோ பூதம் என்றார்கள். ஏனென்றால் கடல் என்பது தீய சக்திகளின், அந்தகார சக்திகளின் உறைவிடமாக கருதப்பட்டது. அவைகள் தான் அவ்வப்போது புயலையும் சூறை காற்றையும் உருவாக்கி மனிதர்களை கொள்ளத் தெரிகிறது. அந்த தீய சக்திகளுக்கு நம்ம அகப்பட்டு விடக்கூடாது என்று மக்கள் நம்பி கடலை பயன்படுத்த மாட்டாங்க. சாலமோனுடைய காலத்தில் தான் முதலாக கப்பல் வியாபாரம் நடைபெற்றது. இப்போ ஓஃபீர் என்பது ஆப்பிரிக்காவில் இருக்கிறது. கடல் கடந்து ஆப்பிரிக்கா வரைக்கும் போய் 14,000 தாலந்து தங்கத்தை அங்கிருந்து கொண்டு வருகின்றார். ஓஃபீர் தங்க நகைகள் அணிந்து உன் அரசி உன் வலப்பக்கம் இருக்கிறார். அப்போ அந்த எத்தியோப்பியாவிலாம் தங்கம், வைடூரியம், மரகதம், மாணிக்கண்டு விலையுயர்ந்த கற்களால் நிறைய கிடைக்கும் ஆப்பிரிக்காவில். அதனால் ஒரு சிலர் சொல்லுவாங்க ஓஃபீருக்கு போனாரா இல்லையா என்ற ஒரு கேள்வியும் எதிர்சாரார் கேட்குற ஒரு இதுவும் இருக்குது. ஆனால் ஆப்பிரிக்கா வரைக்கும் ஒரு இந்த ஜோசபிஸ் ஃப்ளேவியஸ் என்று சொல்லி ஒரு கிரேக்க வரலாற்று வல்லுநர் இருக்கிறார். அவர் ஆன்டிக்விட்டிஸ் என்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகம் உலக புகழ்பெற்ற புத்தகம். 2000 வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட புத்தகம், கிரேக்க மொழியில் எழுதப்பட்ட புத்தகம். அவர் செசாருடைய நண்பராகவும் கூட இருந்திருக்கிறார். அவர் சொல்லும்போது இந்த ஓஃபீர் என்பது இந்தியாவிலே இருக்கிற ஒரு நகரம் என்றும் சொல்லுகிறார். ஆகவே தான் அந்த மற்ற புத்தகங்களிலே, எஸ்தர் புத்தகத்திலே சொல்லுவது போல இந்தியா வரைக்கும் வணிகம் வந்திருக்கக்கூடும், இஸ்ராயல் மக்கள் வணிகத்துக்கு வந்திருக்கக்கூடும் என்றெல்லாம் செய்திகளும் மக்கள் மத்தியிலே வருகிறது. எவ்வளவு உண்மை என்று தெரியாது. ஆனால் அந்த ஜோசபிஸ் ஃப்ளேவியஸ் என்கின்ற வரலாற்று வல்லுநர் மிகுந்த வலிமை வாய்ந்தவர், மிகுந்த ஆதாரத்தோடு பேசக்கூடியவர். அவருடைய செய்திகளிலே இந்த ஓஃபீர் என்பது இந்தியாவில் இருக்கிற ஏதாவது ஒரு நகரமாக இருக்கலாம், அங்கே தங்கம் கொட்டி கிடந்தது, எடுத்து வாங்கி சென்றார்கள் என்றெல்லாம் அவர் குறிப்பிட்டு சொல்லுகின்றார். அந்த வகையில் ஓஃபீருடைய பற்றிய செய்தியை நம்ம பார்க்குறோம். தந்தை அவர்களே, இந்த ஓஃபீர்ங்கிறது இந்தியாவில் இருக்குன்னு சொல்லி சொல்கிறீங்க, அதே மாதிரி ஆப்பிரிக்காவில் இருக்குன்னு சொல்லி சொல்கிறீங்க. அது வேறுபாடுகள் என்னன்னு சொல்லிட்டு தெரியலங்க சாமி. ஏதோ ஆனால் இந்தியாக்குள்ளேயோ ஆப்பிரிக்காக்குள்ளேயோ நம்ம கிட்டதான் இருக்குதுன்னு சொல்லி நம்புவோம். அதுக்கு எதுக்காக சொல்றேன்னாக்க அது ஒரு மறைபொருளாகவே இருக்குது. இன்னும் விவிலிய வல்லுநர்களால நிறைய புதிர்கள் இன்னும் விடுவிக்கப்படாமல் இருக்கிறது. அந்த ஓஃபீர்ன்றது ஜோசபிஸ் ஃப்ளேவியஸினுடைய கருத்துப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நகரமாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போ புன்தமிழ் அப்படின்ற ஒரு வல்லுநர் சொல்கிறாரு. அவர் சொமாலி லேண்டு அங்கே இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாரு.
இந்த மாதிரி பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்குது. ஒரு சிலர் சொல்கிறாங்க வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா, ஆப்பிரிக்காவுடைய வட கடற்கரை பகுதியில் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து மேற்கத்திய அல்லது தெற்கத்திய ஆப்பிரிக்காவுடைய நகரங்களில் ஒன்றாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னமாக இருந்தாலும் அங்கிருந்து கிட்டத்தட்ட 14,000 தாலந்து தங்கத்தை அவர் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லும்போது மிகப்பெரிய செல்வத்தை திரட்டி கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுதான் வந்து சாலமோனுடைய ஞானமாகவும் ஞானத்தின் மிகுதியினுடைய வெளிப்பாடாகவும் நம்ம பார்க்குறோம். அதில் பாருங்களேன், 9:21 வாசிங்களேன். 9:21. அரசரின் கப்பல்கள் ஈராமின் பணியாளருடன் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தர்சீசுக்கு சென்று அங்கிருந்து பொன், வெள்ளி, தந்தம், குரங்கு, மயில் ஆகியவற்றை ஏற்றுக்கொண்டு வந்தன. பாருங்க, குரங்கு மயிலும் குரங்கு மயில் எல்லாம் எங்க நம்ம ஊருடைய இது ஆப்பிரிக்கால இருக்குது. குரங்கு இருக்குது, மயில் இருக்க, மயில் இங்கே தான் அது வருது. அதே மாதிரி பாருங்க 10:22 1 அரசர் 10:22 வாசிங்களேன். அரசருக்கு கடலில் ஈராமின் கப்பல்களோடு வணிக கப்பல்களும் இருந்தன. வணிக கப்பல்கள் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பொன், வெள்ளியையும், தந்தம், குரங்கு, மயில் ஆகியவற்றையும் கொண்டு வந்தன. 23 வாசிங்க. உலகின் மன்னர் அனைவருள்ளும் சாலமோன் அரசரே செல்வத்திலும் ஞானத்திலும் மிகச்சிறந்து விளங்கினார். சாலமோனுக்கு ஆண்டவர் அருளியிருந்த ஞானத்தை நேரில் கேட்டறிய எல்லா நாட்டு மக்களும் அவரை நாடி வந்தார்கள். ஓகே, இப்போ வந்து அந்த எதுக்கு சொல்ல வரேன்னாக்க, நான் முன்பே சொன்னேன், சாலமோனின் காலகட்டத்தில் தான் முதன்முறையாக இஸ்ராயல் மக்கள் கப்பல் வணிகத்தை ஈடுபட்டிருக்கிறார்கள். அது எங்கே வரைக்கும் போகிறாங்கனாக்க ஆப்பிரிக்கா வரைக்கும் போகிறாங்க. 3 ஆண்டுகள்னாக்க அவ்வளோ தொலைவு போயிட்டு தொலைவு திரும்பி வரணும் என்கின்ற ஒரு இது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னாக்க, 3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கப்பல் வாணிகம் இருக்குதுன்றாங்க. இவர் இந்த ஜோசபஸ் ஃபிலவி சொல்கிறாரு, இந்தியாவினுடைய நகரங்கள் கூட ஒன்றா இருக்கலாம். ஏன்னா மயில், அதே மாதிரி வந்து குரங்கு, இதெல்லாம் வந்து கொண்டு வந்து இது பண்ணுறாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது தோமையார் இந்தியாவிற்கு வருவதற்குள்ள எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. கடல் வாணிகம் அங்கே இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இறை ஆவியினால் உந்தப்பட்டு தோமையார் இந்தியாவுக்கு வந்திருக்கிறது எந்த எல்லளவும் கிடையாது. அதுவும் வந்து சென்னை வந்து ஒரு துறைமுக நகரம். துறைமுகத்தில் வந்து அழகாக வந்து இறங்கி இறைப்பணியை செய்து இயேசுவின் காலகட்டத்திலேயே நற்செய்தி இந்த மண்ணுக்கு வந்தது என்று சொன்னால், எத்தனையோ ஐரோப்பிய நாடுகளுக்கு கிடைக்காத ஒரு மாபெரிய ஒரு பொக்கிஷமான ஒரு உயர்நிலை நமக்கு கிடைத்திருக்கிறது என்பது எவ்வளோ பெரிய ஒரு சாட்சியமானது. கடவுள் இந்த நாட்டை எவ்வளோ தனிப்பட்ட முறையில் தேர்ந்தெடுத்திருக்கிறார். 13ஆம் லியோ சொன்னது போல, இந்தியாவே உன் மக்களே உன் மீட்பின் விளையாக இருப்பார்கள் என்று சொன்னார். உன் மக்கள் தான் உனக்கு மீட்பு கொடுப்பாங்க, உன் மக்களே சாட்சியாக இருந்து மீட்பை தருவார்கள், வேறு யாரும் வந்து உன்னை வந்து மீட்புன்னு அவசியம் கிடையாது என்று அழகாக சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு நிலையை வந்து இந்த இடத்துல பார்க்குறோம். ஆப்பிரிக்கான்றாங்க, இப்போ இந்த வெஸ்ட் கோஸ்ட்ன்றாங்க, அதே மாதிரி வந்து அரேபியன் இதுன்னு சொல்கிறாங்க, இந்தியான்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த இந்தியா என்று ஒரு வகையிலே பார்த்தோம் என்றால் இப்படிப்பட்ட ஒரு கருத்துக்கும் இடம் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தந்தை அவர்களே, இந்த 8ஆம் அதிகாரம் மிகவும் சிறப்பு மிக்கதாக இருந்தது. சாலமோனுடைய ஏனைய பிற ஞானமிக்க செயல்கள் என்ன என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அதிலும் இந்தியாவின் பெயர் அடிப்பட்டது கூட ரொம்ப சந்தோஷமா இருக்குது தந்தை அவர்களே. இப்ப ஏற்பட்ட சிறப்புமிக்க அதிகாரத்தினுடைய வாழ்வியல் பாடங்கள் என்னவாக இருக்கின்றன தந்தை அவர்களே? வாழ்வியல் பாடங்கள் என்று பார்க்கும்போது ஒரு 4 செய்திகளை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். முதலாவது, தெய்வ பயமே ஞானத்தின் தொடக்கம் என்று ஞானாகம் சொல்கிறது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது முதலில் ஞானத்தை தேடு, ஞானம் உன் வீட்டை கட்டும் என்று ஞான நூல் மீண்டுமாக குறிப்பிட்டு சொல்கின்றது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது சாலமோன் கனவில் நூடே வந்த ஆண்டவரை சந்தித்து ஞானத்தை கேட்டார். ஆண்டவரும் ஞானத்தை தந்தார். அந்த ஞானம் கட்டிய ஒரு பேரரசை நாம் கண்டு கழித்தோம். இத்தனை அதிகாரங்களிலே, அவ்வளோ 8 அதிகாரங்களிலே அந்த ஞானம் கட்டிய பேரரசனுடைய மாட்சிமை, மகத்துவம், மாண்பு, புகழ்ச்சி, உயர்ச்சி, வெற்றி எல்லாவற்றையும் நம்ம கண்டு கழித்தோம். அதனால் இன்னைக்கு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, வந்து MBA படிச்சிருக்கலாம் அல்லது வந்து MTech முடிச்சிருக்கலாம், ஆனால் அந்த ஞானம் இல்லை என்று சொன்னால், அந்த நல்லதுக்கும் கெட்டதற்கும் அந்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொன்னால் வாழ்க்கை வீணாகிவிடும்.
எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி இருக்கிறார்கள். அருமையான பெண்மணி, அருமையான பெண்மணி. ஆனால் அந்த சகோதரி வந்து வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது சரியான துணையை தேர்ந்தெடுக்கவில்லை. அவர் வந்து இத்தனைக்கும் அவர்கள் வந்து பெங்களூர் நகரை சார்ந்தவர்கள், நன்கு படித்தவர்கள், நல்ல சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறவர்கள். அவர் வந்து காதல் வயப்படும் போது அந்த இன்ஃபாக்சுவேஷன்ல ஆரம்பித்தது காதலாக மாறி கைப்பிடிக்கும் நிலை வந்தது. வரும்போது அவர் வந்து அவருக்கும் அந்த பெண்ணுக்கும் எந்த விதத்திலும் பொருத்தமே இல்லை. இன்று வாழ்நாள் முழுவதும் சண்டை போட்டுக் கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் சண்டை. நான் தவறான முடிவு எடுத்து விட்டேன். நான் சொன்னேன், அம்மா தவறான முடிவு எடுக்கவில்லைம்மா, முடிவு எடுத்துக்கிறீர்கள் அவ்வளவுதான். மின்னி மகிழ்ச்சியோடு வாழ வேண்டியது உங்களுடைய கடமை. குழந்தைகள் பிறந்தாயிற்று. மகிழ்ச்சியோடு குழந்தைகளை வளர்க்குவதும் அதை ஆளாக்குவதும் உங்களை விட திறமைசாலிகளாக அறிவாளிகளாக மாற்றுவதும் தான் உங்களுடைய கடமை என்று வேறு எதுவுமே கிடையாது. என்ன சொல்றேன்? அப்ப அந்த ஞானம் என்பது நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலே இருக்கிற வித்தியாசத்தை உய்த்துணர்ந்து நாம் நல்லதை கண்டுபிடித்து நல்லதை தேர்ந்து உயர்வானதை தேர்ந்தெடுத்து உயர்ந்த இடத்திற்கு போக முடியாத வழியை நமக்கு பெற்றுத் தருவது. சாலமோன் அதை செய்தார். அவருக்கு அவர் பெற்றுக்கொண்ட ஞானத்தினால் 20 ஆண்டுகளிலே அருமையான ஒரு தேவாலயத்தை கட்டி எழுப்பினார். ஆண்டவருக்கு அதை அர்ப்பணமாக்கினார். அதே போலவே மிக சிறந்த வகையிலே அரண்மனைகளை கட்டினார். மிகச்சிறந்த வகையிலே வீடுகளை கட்டி அமைத்தார். மனைவியருக்கான இல்லங்களை அமைத்து கொடுத்தார். அந்த ஞானத்தினுடைய சிறப்பு அது இன்னைக்கும் வந்து நம்ம வந்து ஞானத்தை கேட்கணும், கடவுள்கிட்ட கேட்கணும் அப்படின்னாக்க ஞானத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கணும். அதே சமயத்தில் அன்றாட வாழ்க்கையிலும் கூட வந்து ஏட்டுச் சுரக்காய் கறிக்கு உதவாது என்பதை போல எல்லாவற்றையும் அறிவினாலையும் ஈக்குவேஷனாலையும் எல்லாரும் ChatGPT முடிச்சிடலாம், எல்லாத்தையும் வந்து ஜெமினியில் முடிச்சிடலாம், அப்படின்னு எல்லாத்தையும் ஏஐல முடிச்சிடலாம் இல்லை. அதை தாண்டி ஒரு அன்பு கலந்த ஒரு இதயம் இருக்கிறது, உணர்வு கலந்த ஒரு உடல் இருக்கிறது, பாசம் கலந்த ஒரு கண்கள் இருக்கிறது. இதையெல்லாம் நம்ம இணைத்துதான் வாழ்க்கை வாழ வேண்டும் இல்லைங்களா? அதை நம்ம புரிந்து கொண்டு வாழ நம்ம தலைமைப்பட வேண்டியது முதல் கருத்தாக இருக்கிறது. இரண்டாவதாக சாலமோனுடைய ஆட்சி காலத்திலே அவர் எந்த நிலையிலும் எந்த இடத்திலும் எவ்வளோ வேலை இருந்தாலும் தன் சொந்த மக்களை கட்டாய வேலைக்கு அவர் உட்படுத்தவில்லை. கொல்லப்படாமல் விட்டுவிட்ட ஜெபுசேயர்கள், எபேசியர்கள் இவர்களை மட்டுமே அழைத்து அவர்களை வந்து கட்டாய வேலைக்கு உட்படுத்துகின்றார். அதே போலவே அவர்களுக்குரிய ஊதியம், அவர்களுக்குரிய மரியாதை, அவர்களுக்குரிய மாண்பை அவர் கட்டி காத்திருக்க வேண்டும். அது வந்து சொல்லாமல் சொல்ல வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அடிமைகள் என்றாலும் அவர்களுக்குரிய உரிமைகளை கட்டாயம் அவர் கொடுத்திருப்பார். எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னாக்க, சாலமோன் பாருங்க, அந்த வேலையாட்களை தன் சொந்த மக்களை அடிமைப்படுத்தவே இல்லை, பயன்படுத்தி கொள்ளவே இல்லை. அங்கே இருந்த அந்த கொல்லப்படாமல் விட்டுவிட்ட அடிமைகளை வேலைக்கு பயன்படுத்திக் கொள்கிறார். அவர்களுக்குரிய உரிமைகளையும் கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த வேலையால் கொடுக்கப்படாத கூலி என்னை நோக்கி கூவி அழைக்கிறது என்று பைபிள் சொல்கிறது. நம்ம வேலைக்காரங்க நம்ம கூட இருந்தாங்க அப்படின்னாக்க நம்ம நான் வந்து இந்த டாக்ஸியில் வந்தேன், ட்ரெயின் விட்டுறக்கூடாதுன்னு லேட்டாச்சுனால கொஞ்சம் மழை தூரிட்டதுனால டாக்ஸியில் வந்தேன். 168 ரூபாய் ஆச்சு. நான் வந்து ஒரு 200 ரூபாய் எடுத்தேன், வந்து அவர்கிட்ட கொடுத்தேன். அவர்கிட்ட கொடுத்துட்டு, சார் மீதி நீங்களே வச்சுங்க சார், அர்ஜென்ட்டுக்கு சீக்கிரமாக கொண்டு விட்டுட்டீங்க, ரொம்ப நன்றி சார்ன்னு. அவர் முகத்தில் பார்த்த அந்த மகிழ்ச்சியை பார்க்கும்போது ஒரு 40 ரூபாய் 2 டீக்கினுடைய காசு அவ்வளோதான். ஆனால் அவர் முகத்தில் இருந்த மகிழ்ச்சி, அவ்வளோ மகிழ்ச்சி. சார் குழந்தைங்களுக்கு தீனி வாங்கிட்டு போகிறேன் சார். அவர் சொன்ன வார்த்தை மனசில் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு தீனி வாங்கிட்டு போகிறேன் சார், வீட்டுக்கு போக்கல என்று சொல்லிட்டு விட்டு போனார். எதுக்காக சொல்கிறேன்? சின்ன சின்ன இடத்துல எங்கெங்கெல்லாம் நம்மால் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா மைல், ஒரு எக்ஸ்ட்ரா வாக், எக்ஸ்ட்ரா சந்தோஷம் நம்ம கொடுத்து மகிழ்ச்சி படுத்தி பார்க்கணும்ல. கொடுப்பதில் இருக்கிற மகிழ்ச்சியை நம்ம அனுபவிக்க ஆரம்பித்தோம் என்றால் கொடுத்து கொண்டே இருப்போம். எல்லா இடத்திலும் கொடுப்போம். எங்கெல்லாம் தேவை இருக்கிறதோ அங்கெல்லாம் நாம் தேடி போய் கொடுப்போம். அதுதான் வந்து சாலமோன் செய்கின்றார். அந்த 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 ஊதியத்தை கொடுக்கின்ற நிலையை உணர்ந்து பார்க்க வேண்டும். மூன்றாவதாக சாலமோன் தன்னுடைய ஆட்சி காலத்திலே ஓவரால் குரோத்தை பார்க்கிறார். ஆலய பணிகள், ஆலய வாயில் காப்பவர்கள், ஆலய கருவூலத்துக்காரர்கள், ஆலயத்தினுடைய பலிகளை செலுத்துகின்ற லேவியர்கள், குருக்கள் அவர்களுடையது. அதே போல வந்து நாட்டினுடைய வாணிகம், நாட்டினுடைய பாதுகாப்பு, நாட்டினுடைய எல்லை பாதுகாப்பு மிக அருமையான முறையில் நிர்வாகம் செய்கின்றார். ஒரு அற்புதமான நிர்வாகியாக இருக்கிறார். எல்லா இடத்திலும் அதான் நம்ம பார்ப்போம். வளர்ச்சி என்பது என்ன? ஒட்டுமொத்த வளர்ச்சி தான். இன்டெகிரல் growth is a real growth, otherwise is a fallacy என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.
ஒட்டுமொத்த வளர்ச்சி, எல்லாரும் வளரணும், எல்லாருக்கும் அந்த நன்மைத்தனம் போய் சேரணும். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அது இல்லை அப்படின்னாக்க நம்ம எங்கேயோ ஏமாற்றப்படுகிறோம் என்றதாகும். நான் முறை ஒரு கேள்வி கேட்குறேன், தப்ப மன்னிச்சுங்க, எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இன்றைக்கு இலவசங்கள் என்று சொல்லி வாரி வாரி லட்சக்கணக்கில் கொட்டுகிறீர்கள், கோடி லட்சங்களை கொட்டுகிறீர்கள். அதற்கு பதிலாக தொழிற்சாலைகளையும் வேலை வாய்ப்புகளையும் மற்ற விவசாயத்தையும் பலப்படுத்தினோம் என்றால் காலகாலத்திற்கு தலைமுறை தோறும் தமிழினம் வாழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதை கேட்பதற்கு நாதி இல்லை, இல்லைங்களா? எவ்வளவு பெரிய ஒரு அநாகரிகமான ஒரு உலகத்தை நாம் படைத்துக் கொண்டிருக்கிறோம். நான் கொடுக்குறேன், நீ வாங்கி பொழைச்சிக்கோ என்கிற ஒரு உலகத்தை படைச்சிக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளோ ஒரு மோசமான ஒரு மோசமான முன்னுதாரணத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அதுதான் அந்த ஒரு உலகத்தை நான் பார்க்கிறோம். ஒட்டுமொத்த வளர்ச்சி, எல்லாருக்குமான வளர்ச்சி, எல்லாருக்குமான பயன்பாடு, எல்லாருக்குமான ஒரு செயல் திட்டம், ஒரு நல்ல போக்குவரத்து, நல்ல வாணிக முறையில் உணவுப் பொருட்கள் தரமானது எல்லாரும் கிடைக்கும்படியாக, குறைந்த விலையில் கிடைக்கும்படியாக. உலகத்தின் தலைநகர் என்று சொல்லப்படுகிற அமெரிக்காவிலே அவர்கள் செய்கின்ற முதல் காரியம் என்னவென்றால், எந்த அளவிற்கு உணவுப் பொருளை குறைத்து விற்க முடியுமோ அந்த அளவுக்கு விற்கிறார்கள். அதுதாங்க சிறந்த இது. சாதாரண மனிதர்கள் கூட நல்ல உணவை வாங்க முடியும், வாங்குவதற்கு வழிவகை இருக்கிறது. அவ்வளவு குறைந்த விலை இருக்கிறார்கள். உயர்ந்த பணக்காரர்கள் மிகப்பெரிய பணக்கார ஹோட்டலில் உட்கார்ந்து சாப்பிட்டு அது தவிர இல்லை. மற்றபடி உணவு எல்லாருடைய எட்டும் வசதிக்கு வைத்திருக்கிறார்கள். அந்த ஒரு மனநிலை நமக்குள்ள வரமாட்டேங்குது. நம்மளோட எத்தனை கோடி பட்டினியாய் படுத்து கிடக்கிறார்கள், பாதை ஓரங்களிலே சாய்ந்து கிடக்கிறார்கள், போர்த்துவதற்கு புடவையை மட்டும் இழுத்து போர்த்தி கொண்டு குளிரில் நடுங்கி கொண்டு தூக்கி கொண்டிருக்கிற எத்தனை ஜனங்களை பார்க்கிறோம். பாம்பேயில் இருக்கிற முன்னாடி இருக்கிற அந்த பைப்பு பதுக்கி வைக்கிற சாக்கடை குழாய்க்குள்ளாக நீண்ட வரிசையிலே 30, 40, 45 புற்றுநோயாளிகள் எனக்கு வாய்ப்பு கிடைக்காதா, எனக்கு அடுத்த வாய்ப்பு எனக்கு வராதா என்று காத்து கிடக்கிறார்கள். இதுதான் இந்தியா. நம்ம நாட்டினுடைய என்ன வளம் இங்கே இல்லை? ஆள்பலம் இல்லையா, பொருள் பலம் இல்லையா, அல்லது இயற்கை செல்வம் இல்லையா, அல்லது எது இல்லை? எல்லாம் இருக்கிறது. அதான் சாலமோனுடைய நிர்வாகம் அவ்வளவு அற்புதமான நிர்வாகம், சிறந்த நிர்வாகம். நிர்வாகத்திலே ஒட்டுமொத்த வளர்ச்சி இருக்கிறது, ஒட்டுமொத்த செழுமை இருக்கிறது, எல்லாருக்குமாக அது சென்று சேர்க்கிறது. அரசனுக்கு பெருமை, மக்களுக்கு வாழ்வு, மகிழ்ச்சி, பொற்காலம் என்று மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறார்கள். கடைசியாக ஒரு செய்தி சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். சாலமோன் ஹீராம் நாட்டு மன்னன், தீர் நாட்டு மன்னன் அவர்களோடு நல்ல நட்பு கொண்டிருக்கிறார். எங்கேயும் பகைச்சிக்கவே இல்லை, யாரையும் பகைச்சிக்கல, எல்லாரோடும் நல்ல நட்பு. சேபா நாட்டு அரசி வருவார். அவர் அதாவது பைபிள் சொல்லுது, அடுத்த அதிகாரத்தில் சொல்லுது, அவங்க எவ்வளோ கொண்டு வந்தாங்களோ அதை விட மிச்சமாக அள்ளிக்கிட்டு போனாங்க. அந்த அளவிற்கு இவரிடம் நல்ல நட்பு பாராட்டும் தன்மை இருந்தது. ரொம்ப முக்கியம். நம்ம பல நல்ல காரியங்களை நல்ல நட்பினால் சாதிக்கலாம். ஒரு அலுவலகத்துக்கே போகிறோம் என்றால் வெகு விரைவில் நல்ல நண்பர்களை உருவாக்கி கொள்வது மிக அவசியம். ஏனென்றால் அங்கேயே இருப்பதற்கு அது வழியை உருவாக்கி தரும். நல்ல நட்பை உருவாக்கி கொள்வது மிக மிக மேலான ஒரு காரியமாக இருக்கும். நல்ல நட்பு என்பது, அதான் இங்கிலீஷில் ஒரு கவிதை ஒன்று படித்தேங்க. I walked with my friend, I wanted the day to never end. நான் என் நண்பனோடு நான் நடந்தேன், அந்த நாளுக்கு அஸ்தனமே இருக்கக்கூடாது என்று மனம் ஏங்கி தவித்தது என்று அந்த கவிதை சொல்கிறது. அப்படிப்பட்ட நல்ல நண்பர்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். நல்ல நண்பர்களை சேரிடம் அறிந்து சேர் என்று சொல்கிறார்கள். நல்ல நண்பர்களை தேர்ந்து தெளிந்து அவரோடு நாம் சேர்ந்து வாழும்போது வாழ்வு இனிமையாகிறது. நம்மால் பல நன்மைகள் பிறக்கிறது. ஒரு காமராஜருக்கு ஒரு ஜீவா இருந்தது போல, வஉசி இருந்தது போல, நல்ல தலைவர்களை நல்ல நண்பர்களை நாம் உருவாக்கி கொண்டோம் என்றால் நல்ல தலைவர்களாக வாழ வழிவகை செய்ய வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இப்படிப்பட்ட சின்ன சின்ன வாழ்க்கை பாடங்களோடு இந்த பகுதியை நாம் நிறைவு செய்வோம். நன்றி தந்தை அவர்களே, இனிமையான வாழ்க்கை பாடங்கள். இனி இதயங்கள் இதுவரை நாம் குறிப்பேட்டின் 2ஆம் புத்தகத்தில் 8ஆம் அதிகாரத்திற்கான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்திருக்கின்றோம். இனி இந்த பகுதியின் இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம். குறிப்பேடு 2ஆம் நூல், அதிகாரம் 8. சாலமோன் ஆண்டவரின் இல்லத்தையும் தம் அரண்மனையையும் கட்டி முடிக்க 20 ஆண்டுகள் ஆயின. அதன்பின் ஈராம் தமக்கு அளித்திருந்த நகர்களை சாலமோன் புதுப்பித்து
அங்கே இஸ்ரேல் மக்களை குடியமர்த்தினார். அடுத்து சாலமோன் அமத்சோபா சென்று அதனை கைப்பற்றினார். பாலை நிலத்தில் தத்மோர் என்ற நகரையும் ஆமாத்து பகுதியின் கிடங்கு நகர்கள் அனைத்தையும் எழுப்பினார். மேலும் மேலை பெத்கோரோன், கீழை பெத்கோரோன் என்ற நகர்களை மதில்கள், கதவுகள், தாழ்பாள்கள் கொண்ட அரண்சூழ் நகர்களாக அமைத்தார். மேலும் பாலாத்தையும் தம் கிடங்கு நகர்களையும், தேர் நகர்களையும், குதிரை வீரர் நகர்களையும் சாலமோன் எழுப்பினார். அவற்றுடன் எருசலேமிலும் லெபனோனிலும் தம் ஆட்சிக்கு உட்பட்ட எல்லா நாடுகளிலும் தாம் விரும்பிய எல்லாவற்றையும் கட்டி எழுப்பினார். இஸ்ரவேலர் அல்லாத இத்தியர், எமோரியர், பெரிசியர், இவ்வியர், எபூசியர் ஆகிய மக்களினத்தாருள் விடப்பட்ட எல்லாரையும், இஸ்ரேல் மக்கள் கொல்லாமல் விட்டு வைத்த அவர்களின் வழிமரபினர் எல்லாரையும் சாலமோன் இன்று வரை உள்ளது போல் கட்டாய வேலைக்கு உட்படுத்தினார். ஆனால் சாலமோன் இஸ்ரேல் மக்களுள் எவரையும் கட்டாய வேலைக்கு உட்படுத்தவில்லை. மாறாக அவர்கள் போர் வீரர்களாகவும் தானை தலைவர்களாகவும் தேர்ப்படை, குதிரைப்படையின் தலைவர்களாகவுமே இருந்தனர். அரசர் சாலமோனுடைய அலுவலர்களின் தலைவர்கள் மொத்தம் 250 பேர். இவர்களே மக்கள் மேலும் அதிகாரம் செலுத்தினர். ஆண்டவரின் பேழை வைக்கப்பட்டிருந்த இடங்கள் புனிதம் பெற்றவை. எனவே இஸ்ரேல் அரசராம் தாவீதின் அரண்மனையில் என் மனைவி வாழக்கூடாது என்று சாலமோன் எண்ணி பார்வோனின் மகளை தாவீதின் நகரிலிருந்து அழைத்து வந்து அவளுக்கென தாம் கட்டிய அரண்மனையில் குடியமர்த்தினார். அதன்பின் சாலமோன் மண்டபத்தின் முன் ஆண்டவருக்காக தாம் கட்டிய பலிபீடத்தில் அவருக்கு எரிபலிகளை செலுத்தினார். அந்த பலிபீடத்தில் மோசேயின் கட்டளைப்படி ஓய்வு நாள், அமாவாசை நாள்களிலும் ஆண்டுதோறும் வரும் புளியாத அப்பத் திருவிழா, வாரங்களின் திருவிழா, கூடாரத் திருவிழா ஆகிய 3 விழாக்களிலும் அந்தந்த நாளுக்குரிய பலிகளை செலுத்தினார். சாலமோன் தம் தந்தை தாவீது கட்டளையிட்டவாறு திருப்பணி செய்யும் குருக்களின் பிரிவுகளையும் ஒவ்வொரு நாளின் சடங்கிற்கு ஏற்ப புகழ்பண் இசைத்து குருக்களுக்கு துணைப்பணி செய்யும் லேவியரின் முறைகளையும் ஒவ்வொரு வாயிலிலும் காவல் புரிய வாயிற்காப்போரின் குழுக்களையும் ஏற்படுத்தினார். கடவுளின் மனிதர் தாவீதின் கட்டளை இப்படி இருந்தது. குருக்களும் லேவியரும் கருவூலங்களை கண்காணிப்பது உட்பட அனைத்திலும் அரச கட்டளையிலிருந்து சிறிதும் பிறழவில்லை. ஆண்டவரின் இல்லம் அடிக்கல் நாட்டப்பட்டது முதல் முழுமை பெறும் வரை சாலமோனின் திட்டம் இனிதே நடந்தேறியது. இவ்வாறு ஆண்டவரின் இல்லம் கட்டி முடிக்கப்பட்டது. பின்பு சாலமோன் ஏதோம் நாட்டின் கடலோர பகுதிகளான எட்சியோன் கெபேருக்கும் ஏலோத்துக்கும் சென்றார். ஈராம் கப்பல்களையும் கடல் வல்லாரையும் தம் பணியாளர் பொறுப்பில் சாலமோனிடம் அனுப்பி வைத்தார். அவர்கள் அரசர் சாலமோனின் பணியாளர்களுடன் ஓபீருக்கு சென்று அங்கிருந்து 18,000 கிலோகிராம் பொன் கொண்டு வந்து அவரிடம் கொடுத்தனர். இனிய இதயங்களே, இதுவரை நாம் எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பிட்ட 2ஆம் புத்தகத்தினுடான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. 1 அரசர் 10:1-13 பகுதியில் இருக்கிறது. சாலமோனின் செல்வ சிறப்பு நம்ம 10:14-29 பார்க்கிறோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து வருகின்ற பகுதியில் 2ஆவதாக இந்த பகுதியில் வருகின்ற சேபா நாட்டு அரசி வருவதற்கு முன்பாக
சாலமோன் வந்து